தங்கமயில் பண்ண தப்புக்கு தங்கமயில சரவணன் திட்டுறதுல எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா நாளைக்கு காலையில பாண்டியன் பேங்க்குக்கு போக தான் போறாரு. கதிர் தான் அந்த காசு எடுத்துக்கிறான் அப்படிங்கிற விஷயம் பாண்டியனுக்கு தெரிய போது நாளைக்கு வீட்டுல பயங்கரமான பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பழனி செந்தில் கதிர் 3 பேருமே மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன், நீங்க யாரும் இந்த விஷயத்தை சரவணன் அண்ணன் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு கதிர் பழனிக்கிட்டே செந்தில்கிட்டே நிறைய வாட்டி சொல்லி வச்சாரு. இவங்க இப்படி ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா சரவணன் அங்க வந்தாரு. எனக்கு தெரியாம என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்ததும் அமைதி ஆயிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு சரவணனுமே கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு கதிர் சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்ப சரவணன் கதிர் கிட்ட எப்ப காசு காணாம போனாலும் அப்பா உன்கிட்ட தான் கேட்கிறாரு. அதெல்லாம் கேட்கிறப்போ எனக்கே கஷ்டமா இருக்கு, நீ ஏதோ அப்பா கிட்ட இருந்து பணத்தை எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் டைரக்டா கதிர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. கதிர் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறப்ப பழனி கதிர் சொன்னதை கேட்காம ஆமா அந்த பணத்தை கதிர் தான் எடுத்தான், அதை எதுக்காக எடுத்திருக்கான்னு உனக்கே தெரியும், நீயே யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு பழனி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. சரவணன் யோசிச்சு பாக்குறப்ப நல்லாவே தெரிஞ்சிருது. ஏன்னா நம்ம ஹனிமூன் போனப்ப கதிர் கிட்ட தான் காசு வாங்கணும், அப்ப கதிர் அப்பா கிட்ட இருந்தா காசு எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருப்பான் போல, இவ்வளவு நாளா நமக்கு அது தெரியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. எனக்காக நீ ஏன்டா அப்பா கிட்ட இருந்து காசு எடுத்த, எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு டவுட் இருந்துச்சு, இப்ப அது கன்ஃபார்மே ஆயிருச்சு, நாளைக்கு காலையில நீ என்ன பண்ண போற, நான் இப்பவே போய் அப்பா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், எனக்காக நீ ஏன் கஷ்டப்படணும், நானும் தங்கமயிலும் பண்ண தப்புக்கு நீ ஏன் அப்பா கிட்ட திட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு சரவணன் அவங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்றதுக்காக போறாரு. சரவணனை தடுக்கிற கதிர் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் யாருக்கிட்டையும் எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேன், நீங்களும் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், பணம் எடுத்தியான்னு கேட்டா ஆமா நான் தான் எடுத்தேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன், ஆனா அந்த காசு உங்ககிட்ட தான் கொடுத்தேன்னு மட்டும் நீங்க யாரும் சொல்லிட வேண்டாம், வர்ற பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்களும் அண்ணிய நிம்மதியா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாரு. இவன் ஏன்டா எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கதிர் மேல ரொம்பவே கோவமாகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காலையில சரவணன் தங்கமேல் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக சரவணன் தங்கமேல் 2 பேருமே கிளம்பி ரெடியா நிக்கிறாங்க. கோமதியும் பாண்டியனும் மீனாவை கூட கூட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா மட்டும் கூட வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம், வீட்டுல யாரை வேணாலும் கூட்டிட்டு போலாம், ஆனா அந்த மீனாவை மட்டும் கூட்டிட்டு போக கூடாதுங்கிறதுல தங்கமேல் உறுதியா இருக்காங்க. நீங்க எதுக்கு மீனா கூட வரீங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கும்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனா கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகும், நீங்க எதுக்கு எங்களுக்காக சிரமப்பட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் வர வேண்டாம், நாங்களே போய் பாத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கே என்ன கூட்டு போறதுல விருப்பம் இல்லங்கிறப்ப நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிடுறாங்க. அப்படி மீனா வாய் வார்த்தையா சொல்லிட்டாலும் மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ்ல ஏதோ ஒரு விஷயத்தை தங்கமேல் மறைக்க பாக்குறாங்க. ஆதார் கார்டு விஷயத்திலயும் சரி நகை விஷயத்திலயும் சரி இவங்க ஏதோ ஒண்ணு மறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது என்னங்கறத கண்டுபிடிச்சே ஆகணுமே சொல்லிட்டு மீனாவே ஒரு பக்கம் உறுதியா தான் இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம் தங்கமேல் இன்னைக்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணுமா, இன்னொரு நாள் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ற டேட்டே தள்ளி போற அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமேல் இப்படி எல்லாம் பண்ண மீனாவுக்கு தங்கமேல் மேல ரொம்பவே டவுட் அதிகமாகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சரவணன் கையில ஆதார் கார்டை தங்கமேல் கொடுக்கவே மாட்டாங்க. இப்படி தங்கமேல் ஆதார் கார்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறைச்சு வைக்கிறதால சரவணனுக்குமே தங்கமேல் மேல சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சரவணன் தங்கமேல் கதிர் 3 பேருமே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் கூட தங்கமேல் ஆதார் கார்டை சரவணன் கையில கொடுக்கவே மாட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா தங்கமேல் கிட்ட இருந்து ஆதார் கார்டு வாங்கி பாக்குற சரவணன் அப்படி இதுல என்னதான் இருக்கு, எதுக்காக தங்கமேல் நம்ம கிட்ட மறைக்க நினைக்குதுன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப தங்கமேலோட டேட் ஆஃப் பர்த் பார்த்ததும் சாக்கார சரவணன் உண்மையிலேயே தங்கமேலுக்கு நம்மளோட ஏஜ் கூட தான் போல, அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் பயந்துகிட்டு ஆதார் கார்டை நம்ம வீட்டுல யார்கிட்டையும் காட்டாம என்கிட்டயும் காட்டாம மறைக்க ட்ரை பண்ணிருக்கு. ஒருவேளை இந்த உண்மையில மறைச்சுதான் நம்மளை தங்கமேல் கல்யாணம் பண்ணிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்கு. சரவணன் இப்படி அதிர்ச்சியாகி போய் நிக்கிறத பாக்குற கதிர் ஆதார் கார்டு வாங்கி பார்த்ததும் அவருமே ரொம்ப சாக்காயிராரு. அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு நீங்க போட்டு மனசு குழப்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கதிர் சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருந்துமே மனசு கேட்காம சரவணன் தங்கமேல் கிட்ட ஆதார் கார்டை காமிச்சு இதுக்காக தான் நீ ஆதார் கார்டை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா, கடைசி வரைக்கும் ஆதார் கார்டை நீ ஏன் தரவே இல்ல, உங்க அப்பா தான் எங்க அப்பா கிட்ட கொடுத்திருக்காரு, அதனாலதான் இன்னைக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றது கூட வரமாட்டேன்னு சொன்னியா, எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, நீ என்னையும் என் குடும்பத்தையும் நல்லாவே நம்ப வச்சு ஏமாத்திருக்க, உண்மையிலே உனக்கு என்னை விட வயசு கூட தானே, அதை மறைச்சு தானே என்ன கல்யாணம் பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தொடர்ச்சியா கேள்விக்கு மேல கேள்வியா தங்கமேல பார்த்து கேட்க ஆரம்பிச்சாரு. சண்டை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கிறத பாக்குற கதிர் சரவணனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இருந்துமே மனசு கேட்காம சரவணன் இன்னமும் நீ எவ்வளவு உண்மையெல்லாம் மறைச்சிருக்கேன்னு தெரியல, நீ ஹனிமூன்ல செலவழித்து விட்டதுக்கு நாளைக்கு கதிர் திட்டு வாங்க போறான் அப்பா கிட்ட, உன்னால வீட்டுல இருக்க எல்லாருமே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா நீ என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் பொய் சொல்லி ஏமாத்தி நீ நல்ல மருமகன் பேர் வாங்குறதுக்காக வீட்டுல இருக்க எல்லாருமே கெட்டவங்களாக்கிட்டு இருக்கிற, யார் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு. நல்லா வசமா சிக்கிட்டோம், கண்டிப்பா தப்பிக்க முடியாது, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தங்கமேல் எதுவுமே பேசாம அமைதியா தான் நின்றுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே சரவணனுக்கு தங்கமேல் இப்படி பண்றதுக்கெல்லாம் காரணம் தங்கமேலோட அம்மா தாங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.